ஓம் நமச்சிவாய. நாம் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் சென்னையில் சாஸ்திரம்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் வைத்தீஸ்வரர் அல்லது வட வைத்தியநாதர் ஆலயத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். சென்னை செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கபெருமாள் கோவிலிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் சாஸ்திரம்பாக்கம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் வைத்தீஸ்வரர் அல்லது வட வைத்தியநாதர், தாயார் தையல் நாயகி. இந்த இடத்தின் புராண பெயர் தர்பை வனம். கிழக்கு நோக்கிய கோவில். கருவறையில் இறைவன் வட வைத்தீஸ்வரன் லிங்க திருமேனியராக காட்சி தருகின்றார். கிழக்கு நோக்கிய கோவில். உள்ளே நுழைந்ததும் 16 கால் மண்டபம் முற்றிலும் செங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கருவறையில் இறைவன் வட வைத்தீஸ்வரன் லிங்க திருமேனியராக காட்சி தருகின்றார். உடற்பிணியும் மனநோயும் நீக்கி அருளும் இவரை ஏராளமானோர் வழிபட்டு தங்கள் பிணி நீங்க பெற்றிருக்கின்றார்கள். இறைவனின் இடது பக்கத்திலுள்ள தனி சன்னதியில் அன்னை தையல் நாயகி கமலபீடத்தில் வீற்றிருக்கின்றார். மங்களங்கள் அருளும் இந்த அம்பிகை மனப்பேறு கெட்டிட வரம் தருவதிலும் வல்லவள் என்று சொல்கின்றார்கள். இறைவனை நோக்கி நந்தி இருக்க கருவறை வாயிலின் இருபுறமும் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றார்கள். பிரகாரத்தில் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்கா போன்றோர் இருக்கின்றார்கள். காசி விஸ்வநாத சன்னதியும் இருக்கின்றது. சரி, இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? உடற்பிணி மனநோய் நீங்க வைத்தீஸ்வரரையும் மனப்பேறு கெட்டிட அம்பிகையும் இங்கு வந்து பக்தர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? சாத்திரம் அறிந்தோர் வாழ்ந்த ஸ்தலம் என்பதால் ஜாதகம் குறித்திட, வாஸ்து கணித்திட என்று வருவதோடு முன்பே கணித்திட்டவரை எடுத்து வந்து இறைவன் சன்னதியில் வைத்து வழிபடுவோரும் உண்டு. பௌர்ணமி தோறும் கருங்குருவி வடிவிலும் வண்டுகள் வடிவிலும் சித்தர்கள் பூஜை செய்வதாகவும், சாபத்தின் காரணமாக பார்வை இழந்த பிரம்மனுக்கு இந்த ஸ்தல இறைவனே வைத்தியம் செய்து பார்வை பெற செய்ததாகவும் செவிவழி செய்திகள் நிலவுகின்றன. இந்த தலத்தின் வரலாறு என்ன? சாஸ்திரம், சகுனம், ஜோதிடத்தில் வல்லவர்களான புரோகிதர்கள் பலர் வாழ்ந்த ஸ்தலம் இது. சாஸ்திரம்பாக்கம் மிக விசேஷமான ஒன்று. மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் அங்கு வந்து சாஸ்திரங்கள் பார்த்து சென்றதாக, நிமித்தங்கள் பார்த்து சென்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. புராண காலத்தில் தர்பை வனம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஸ்தலத்தில் சாஸ்திரமடைந்த வேதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனால்தான் அந்த பெயரே சாஸ்திரம்பாக்கமாக மாறியது. வேதாதியான ஈசன் தையல் நாயகி சமேதராக வைத்தீஸ்வரர் என்ற பெயரோடு இந்த ஸ்தலத்தில் கோவில் கொண்டிருக்கின்றார். தெற்கே உள்ள வைத்தீஸ்வரம் போலவே இங்கேயும் இறைவன் திருப்பெயர் ஒன்றாக அமைந்திருப்பதால் வட வைத்தியநாதர் இவர் அழைக்கப்படுகின்றார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இங்கிருந்த இந்த கோவில் காலப்போக்கில் புதருக்குள் புதைந்து மறைந்து போனதில் இருப்பிடம் தெரியாது மண்மூடி கிடந்தது. இந்த நிலையில் இந்த பகுதியில் சுற்றி வந்த மனநோயாளி ஒருவர் புதருக்குள் கிடந்த லிங்க திருமேனியை கண்டு அருகில் இருந்த குட்டையிலிருந்து நீரை எடுத்து விளையாட்டாக அதன் மேல் தினமும் ஊற்றி வந்ததில் அவரது மனநிலை தெளிவு பெற்றது. தான் செய்து வருவது சிவபூஜை என்று கூட அறியாத நிலையில் இருந்த அவர் அறியாமை நீங்கியதும் அனைத்தையும் ஊராரிடம் சொல்ல எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த லிங்க திருமேனியரை வெளியே எடுத்து சிறு குடிலில் இருத்தி வணங்கி வந்திருக்கின்றார்கள். வணங்கியோர் வாழ்வில் வளங்கள் பெருகவே இறைவன் இருந்த குடிலை கோவிலாக மாற்றினார்கள். புராண காலத்தில் மிருத்யுஞ்சேஸ்வரர் என்ற
திருநாமம் இறைவனுக்கு வழங்கியதாக சுவடிகள் சிலவற்றின் மூலமாக அறிந்தார்கள். இருப்பினும் பிணி தீர்த்திட்ட காரணத்தினால் வைத்தீஸ்வரர் என்ற திருநாமத்தை சுட்டி பக்தர்கள் மகிழ்ந்தார்கள், அவரை வணங்கி வந்தார்கள். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.